ஹாய் கைஸ், பயிற்சி 1.4 இல்லை 7வது கணக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லையா, உன் விடைக்கான காரணத்தை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. f(x) = 2x + 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி, ஃபங்க்ஷன் ரியல் நம்பர் டு ரியல் நம்பரானது f(x) = 3 - 4x² அப்படின்னு 2 கேள்வி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இருபுற சார்பான்னு கேட்டிருக்காங்க. இருபுற சார்புனா என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒன்றுக்கொன்றான சார்பையும் மேல் சார்பையும் ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுச்சுன்னா அதுதான் இருபுற சார்பு. அதாவது என்ன, ரெண்டுத்தையும் எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 2 செட் எடுத்துப்போமே. 1 2 3 4 5 6 7 அப்படி வச்சுப்போம். அதே மாதிரி 1 2 3 4 1 2 3. ஸோ இந்த 2 செட்டை வச்சுப்போமே. இது ஏ, இது பி. இப்போது 1 4 தொடர்பில் இருக்குது, 2 5 தொடர்பில் இருக்குது, 3 6 தொடர்பில் இருக்குது. இங்கே ஒரு 7 எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி இது ஏ, இது பி அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இந்த 1 1 2 2 3 3. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற இந்த 1 4 தொடர்பில் இருக்குது. அதேமாதிரி 2 5 தொடர்பில் இருக்குது, 3 6 தொடர்பில் இருக்குது. அப்போ இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு. ஒன்றுக்கொன்றான சார்புக்கு கண்டிஷன் என்னென்னா, இந்த ஏ இருக்குங்க இல்லையா, மதிப்பகம், இந்த ஏல இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு நிழலுறு இருக்கணும். தனித்தனி வெவ்வேறு நிழலுறுக்களாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த 1க்கு 4 இருக்குது, 2க்கு 5 இருக்குது, 3க்கு 6 இருக்குது. வேறு வேறு நிழலுறுக்கள் இருக்குதா? ஸோ அப்போ இது ஒன்றுக்கொன்றான சார்பு. அதே சமயம் இது மேல் சார்பா அப்படின்னு பார்த்தோன்னா, இது மேல் சார்பு இல்லை. மேல் சார்பு கண்டிஷன் என்ன, பியில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் ஏயில் 300 இருக்கணும். இங்கே 7ன்னு ஒரு உறுப்பு இருக்குது, இந்த 7க்கு இங்கே 300 இல்லை. அதனால் இது மேல் சார்பு இல்லை. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா, ஏபி 2 செட் எடுத்துருக்குறோம். பியில் 3 உறுப்பு இருக்குது, 3 உறுப்புக்குமே ஏயில் 300 இருக்குது. அப்போ இது மேல் சார்பு. ஓகேங்களா? ஆனால் இந்த 4க்கு இங்கே நிழலுறு இல்லாத காரணத்தினால இது ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லை. அப்போ இது மேல் சார்பு மட்டும்தான். அப்போ இது மேல் சார்பு மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. இது ஒன்றுக்கொன்றான சார்பு. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா மாதிரி ஒரு சார்பு வேணும் அப்படின்னா அதுதான் பாருங்களேன். ஓகேங்களா? இப்போ இது ஒரு ஏ, இது ஒரு பி அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஏவும் இந்த பியும் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும், அதாவது ஏயில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் நிழலுறு இருக்குது. 1க்கு 2 2க்கு 4 3க்கு 6 அப்படின்னு. அதே மாதிரி பியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏயிலும் 300 இருக்குது. 2க்கு 1 4க்கு 2 6க்கு 3 அப்படின்னு. அப்போது இந்த சார்பை தான் எப்படி சொல்லலாம்னா, இருபுற சார்புன்னு சொல்லலாம். 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ஸோ அப்போ வந்து இந்த சார்பு இருபுற சார்பு. ஸோ இப்போ இதே மாதிரி இந்த இந்த கேள்வியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 2x + 1 அப்படிங்கிறது, இந்த 2x + 1ம் இந்த 3 - 4x² ரெண்டுமே இருபுற சார்பா அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதை தான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம கணக்குப்படி இங்கே ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எக்கச்சக்கமான நம்பர்ஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போது -1 -2 0 1 2 இதை தாண்டி நடுவில் இருக்கிற 1.5, இதில் இருக்கிற -1.7, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நம்பர்ஸ் இருக்குது ரியல் நம்பர்ஸ். இப்போது கேள்வி என்னென்னா, ரியல் நம்பர்ஸில் ஆரம்பித்து ரியல் நம்பர்ஸில் முடியுமா அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ பாருங்களேன், கேள்வி எடுத்து வைப்போம். ஃபஸ்ட்டு கணக்கு, f(x) = 2x + 1 இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் x = -1 0 1 அப்படின்னு எடுக்கணும்னு வச்சுப்போமே. எடுத்தால் என்ன வரும்? x = ஃபஸ்ட்டு -1 எடுத்தால் என்ன வரும்? = 2 × -1 + 1 = 2யும் -1 பெருக்குனா -2, இந்த +1 அப்படியே வரும், +1 = -1. f(-1) எடுத்தால் -1 ஆன்சர் கிடைக்குது. சாரி, x = -1 எடுத்தால் -1 ஆன்சர் கிடைக்குது. அடுத்து f(0) எடுத்தால் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 2 × 0. இதை பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற 2x, இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்படியே கரெக்டாக அந்த இடத்துல நான் 0 எழுதிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் மற்றபடி இங்கே இருக்கிற 2 அப்படியே இருக்குது. அடுத்து இங்கே இருக்கிற +1 அப்படியே வந்துடும், +1 அப்படியே வந்துச்சா. இப்போ இந்த 2ம் 0 பெருக்குச்சுன்னா 0ன்னு ஆகிடும். 0 + 1 = 1. f(0) என்ன கிடைக்குது? ஆன்சர் 1ன்னு கிடைக்குது. அதே மாதிரி அடுத்து இன்னொன்று என்ன பண்ணலாம், f(1)
அதாவது இப்போ ஃபஸ்ட்டு இந்த -1 எடுத்து அப்ளை பண்ணிட்டேன், 0 எடுத்து அப்ளை பண்ணிட்டேன், அடுத்து இந்த 1 எடுத்து அப்ளை பண்ணுறேன். 1 எடுத்து அப்ளை பண்ணால் என்ன வருது? ஈக்குவல் டு 2 × 1 + 1 ஈக்குவல் டு இந்த 2 1 பெருக்குச்சுன்னா 2 + 1 ஈக்குவல் டு 3. எல்லாமே வர நம்பர் எல்லாமே எப்படி இருக்குது? ரியல் நம்பர்ஸாக தான் இருக்குது. அப்போது ஒவ்வொரு நம்பருக்கும் முன்னாடி ஒரு நிழலூரும் இருக்குது, முந்நூறும் இருக்குது. சரி ரைட் ஓகே. இப்போ இதில் நடுவில் இருக்கிற இந்த 2லாம் எங்கே? இதில் நடுவில் இருக்கிற 0லாம் எங்கே? அப்படின்னா 0வுக்கு தகுந்த மாதிரியான ஒரு 300 முன்னாடி இருக்குது. அந்த 300 நம்ம எடுக்கணும். எடுத்தால் அந்த நம்பர் வந்துடும். ஸோ இது எல்லா நம்பர்ஸுக்குமே இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த f(x) = 2x + 1 இருக்குல்ல, அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். f(x) வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். y = 2x + 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் வச்சுப்போமே. இப்போது நான் எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தா ஒய்க்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதா? அதே மாதிரி ஒய்க்கு 1ன்னு கொடுத்தா எக்ஸுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா? இப்போ இதிலேருந்து பார்த்தா பாருங்களேன், இந்த ஸ்டெப்லேருந்து ஒய் -1 = 2x கரெக்டாக. இந்த +1 இந்த பக்கம் வந்து -1 மாற்றி எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பெருக்கிட்டு இருக்க -2 இந்த பக்கம் வச்சுன்னா +2 வரும். ஸோ x = y - 1 / 2. இப்படி எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா? அதாவது இந்த பக்கம் இந்த 2 இடத்துல வந்து இங்கே அப்ளை பண்ணால் இங்கே ஒரு வேல்யூ கிடைக்குமா? 0.5ன்னு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரே நிமிஷம். ஸோ இப்போ -1 0 1 அப்படின்னு எடுத்துருக்குறோம். வந்த ஆன்சர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 1 3. இதுதான் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்த 3 நம்பர்லேருந்து அந்த ஆன்சர். இப்போ இதுக்கு இடையில இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 இப்போ இங்கே தான் நம்பர் எடுக்கணும்னு இல்லை, இங்கே எடுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இங்கே இது வரைக்கும் இங்கே நம்பர் எடுத்தோம் -1 0 1ன்னு. இப்போ இங்கே 1 3 ஆன்சர் வந்திருக்கு. நடுவில் 2 இருக்கு இல்லையா? இந்த 2ங்கிறது ஒய்யோட மதிப்பு. ஸோ இங்கே கீழே ஒய் எழுதியிருக்கோம் இல்லையா? இந்த ஒய் இருக்க இடத்துல 2 அப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் வருமா? என்ன வருதுன்னு செக் பண்ணுவோமா? x = இந்த y இருக்கிற இடத்துல 2 - 1 / 2 = 1/2 = 0.5. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்ல கொஸ்டினில், இதுதான் ரியல் நம்பர்ஸ். 1.5ம் பாசிபிள், அதே மாதிரி 0.5ம் பாசிபிள். 0.5 போட்டோம்னா அது 2க்கு நேராக வந்துடும். அடுத்து 2.1ன்னு இங்கே ஒரு ஆன்சர் கொடுத்தோன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த நம்பரும் ரியல் நம்பராக தான் இருக்கும். ஸோ ரியல் நம்பர் செட்டு வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால் இங்கே இருக்கிற எல்லா நம்பருக்குமே, அதாவது -1 0 1 இப்படி என்ன நம்பர் எடுத்தாலும் அதுக்கு ஒரு நிழலூர் கிடச்சிரும். ஏவில் இந்த வேல்யூலாம் எக்ஸுக்கு பதிலாக நான் எடுத்தேன்னா ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும். அது கண்டிப்பாக ரியல் வேல்யூவாக தான் இருக்கும். ஏன்னா நம்மள்ட்ட ஈக்குவேஷன் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி பியிலேருந்து ஒரு வேல்யூ, அதாவது இது ஒய் மதிப்பு. இந்த ஒய் மதிப்புக்கு ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? இந்த ஒய் மதிப்பை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணால் அதுலேருந்து டேரெக்டாக எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். இந்த 2 அப்ளை பண்ணி 0.5 கிடச்சது இல்லையா? அந்த மாதிரி. ஸோ அப்போ என்ன வேல்யூ எடுத்தாலும் ரியல் நம்பர்ஸில் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் f(x) = 2x + 1க்கு என்ன வேல்யூ எடுத்தாலும் ஒரு வேல்யூலேருந்து ஒரு ஆன்சர் கிடைக்குது. கிடைக்கிற ஆன்சரும் ரியல் நம்பராக தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக எப்படி இருக்கும்? இது ஒரு ஒன்றுக்கொன்றான சார்பாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா உறுப்புக்கும், அதாவது பியில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் முன்னாடி இருக்கிற காரணத்தினாலும் 300 இருக்கிற காரணத்தினாலும் அது ஒரு மேல் சார்பு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 2 சார்பையும் இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. எனவே x belongs to ரியல் நம்பர்ஸ். அதே மாதிரி f(x) belongs to ரியல் நம்பர். ரெண்டுமே ரியல் நம்பருக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் கண்டிப்பாக தொடர்பில் தான் இருக்கணும். அதனால் இது ஒன்றுக்கொன்றான சார்பு மற்றும் மேல் சார்பு. எனவே 2 சார்பு நமக்கு கேள்வியில் அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒன்றுக்கொன்றான சார்பு மற்றும் மேல் சார்பு 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுச்சுன்னா இது ஒரு இருபுற சார்பு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எனவே இது இருபுற சார்பு ஆகும். அடுத்தது 2வது கேள்வி. ஃபங்க்ஷன் ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர். அதே கண்டிஷன் தான் இங்கேயும். f(x) ஆனது 3 - 4x² அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே எடுத்த மாதிரியே தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2வது கணக்கா f(x) = 3 - 4x². ஸோ அங்கே எடுத்த மாதிரியே ஒரு 4 நம்பர் எடுத்து பார்ப்போமா? x = -2 -1 0 1 2 இந்த 5 நம்பர் எடுத்து போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு f(-2) இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே -2 அப்ளை பண்ணிட்டேன். அப்போ உள்ளே எங்கெங்கெல்லாம் -2 இருக்குதோ எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் -2 அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். ஈக்குவல் டு
3 மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 2 பவரில் இருக்க 2 அப்படியே இருக்கும். ஓகே, 3 மைனஸ் 4 இன்ட்டு 4 4 4 16 16ல் 3 போச்சுன்னா மைனஸ் 13. ஓகேங்களா. அடுத்தது எஃப் ஆஃப் மைனஸ் 1 ஈக்குவல் டு 3 மைனஸ் 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ப்ளஸ் 4 இல்லை மைனஸ் 4 தான். ஏன்னா மைனஸ் 4 இங்கே ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா. இங்கே பாருங்கள், இங்கே ஸ்கொயர் இருக்கா, இந்த ஒன்று ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ மைனஸ் 4 தான் வரும், ஈக்குவல் டு மைனஸ் 1. அதே மாதிரி அடுத்து எஃப் ஆஃப் 0 பார்த்தோன்னா என்ன வருது, 3 மைனஸ் 4 இன்ட்டு 0, இது ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ எனவே ஆன்சர் 3 மட்டும் வரும். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 1 அப்படின்னு பார்த்தோன்னா 3 மைனஸ் 4 இன்ட்டு 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குதா. இப்போ அதே மாதிரி அடுத்தது எஃப் ஆஃப் 2 போட்டாலும் 3 மைனஸ் 4 இன்ட்டு 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 மைனஸ் இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இந்த 4ம் பெருக்குச்சுன்னா 16 ஈக்குவல் டு மைனஸ் 13 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்குதா. இப்போ என்ன ஆச்சுன்னா மைனஸ் 2ஓட நிழலுருவும் மைனஸ் 13 கிடைக்குது, ப்ளஸ் 2ஓட நிழலுருவும் மைனஸ் 13 கிடைக்குது. உதாரணத்துக்கு அப்படி படத்தில் போட்டு பார்த்துருவோமா. இப்போது ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிட்டேன், மைனஸ் 2 மைனஸ் 1 0 1 2 எடுத்துக்கிட்டேன்னா அதுலேருந்து நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 13 ஆவரேஜாக இருக்கிற வேல்யூஸை மட்டும் எழுதுவோம், 1 3 இதுதான் கிடச்சிருக்கு. கிடைச்சது முக்கியம் இல்லை. இப்போ திரும்ப எல்லாத்தையும் அம்புக்குறி படம் போட்டு பார்க்கும்போது மைனஸ் 2 மைனஸ் 13ஓட தொடர்புடையது, மைனஸ் 1 மைனஸ் 1ஓட தொடர்புடையது, 0 3ஓட தொடர்புடையது. இப்போ பெரிய ஹைலைட் என்னென்னா திரும்ப ப்ளஸ் 1 மைனஸ் 1ஓட தொடர்புடையது, ப்ளஸ் 2 மைனஸ் 3ஓட தொடர்புடையது. ஸோ அந்த செட்டு ஏவில், அதாவது மதிப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு உறுப்புகளோட தொடர்புபடுத்தப்படணும். இங்கே என்ன ஆச்சுன்னா இந்த மைனஸ் 2 ப்ளஸ் 2 ஒரே நம்பரான 13ஓட தொடர்புபடுத்தப்படுது. அதனால் இது ஒன்றுக்கொன்றான சார்பே இல்லை. ஃபஸ்ட்டு கண்டிஷனே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால் யோசிக்கவே வேண்டாம், மேல் சார்பு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. விட்டுட்டு ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லை, அதனால் இது இருபுற சார்பும் இல்லை. தட்ஸ் ஆல்.